தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான நபரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். எனவே அவர்கிட்ட நாங்கள் இன்றைய நாளில் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். அதனுடைய அடிப்படையில் அவங்க யாரு அப்படின்னு சொன்னா, இலங்கை கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமுதாய வலுவூட்டல் அமைச்சின் கீழ் இயங்குகின்ற தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் பயிற்சி பிரிவில் கடமையாற்றுகின்ற மேலதிக பணிப்பாளர் நாயகமாகிய திருமதி வரத கௌரி வாசுதேவன் அவர்களை நாங்கள் இன்றைய நாளில் எங்களுடைய கலையகத்துக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். பொதுவாக இப்ப இருக்கிற காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இலங்கையில அந்த தொழில்முறை கல்விகளுக்குரிய தேவை என்பது அதிகமாக காணப்படுகிறது. தொழில்முறை கல்விகள் கற்கப்படுகின்ற அதனுடைய முக்கியத்துவம் என்றது இலங்கையில இப்ப இருக்கிற காலகட்டத்தில் மிக அதிகமாக மாணவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். எனவே பாடசாலை கல்வி என்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தொழில்முறை கல்வியை நோக்கி ஓடுகின்ற அல்லது தேடுகின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக காணப்படுகிறது. எனவே இந்த தொழில்முறை கல்வி மூலமாக மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள் எதிர்காலத்தில் பல வெளிநாடுகளுக்கு சென்று தங்களுடைய தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்திக் கொள்வதற்கும் அது சார்ந்த விஷயங்களில் அவர்கள் பயணிப்பதற்கும் இந்த தொழில்முறை கல்வி என்றது மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. ஆனால் இலங்கையில் இருக்கின்ற இந்த தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளாக அவங்க தொழில்முறை சார்ந்த கல்விகளை வழங்கி கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக சமூக நெறி சார்ந்த கல்விகள் இங்கே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த சமூக நெறி சார்ந்த கல்விகள் இங்கே கற்கப்படுகின்ற விஷயங்கள், சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற விஷயங்கள், அதன் மூலமாக மாணவர்களுக்கு என்னென்ன மாதிரியான கற்க நெறிகள் இங்கே வழங்கப்படுகிறது. அது டிப்ளோமாவா இருக்கலாம் அல்லது டிகிரியா இருக்கலாம். என்ன மாதிரியான கற்க நெறிகள், எந்தெந்த ஆண்டு காலங்களில் அந்த கற்க நெறிகளை நாங்கள் பூர்த்தி செய்ய முடியும் என்றதை விரிவாகவும் நாங்கள் மேலதிகமாகவும் இவங்களிடம் நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நாங்க சும்மா இருக்கிறோம். சரி, ஓகே. பொதுவாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த தொழில்முறை கல்வியை நோக்கி ஓடுகின்றவர்களுடைய எண்ணிக்கை, அதனுடைய நோக்கம் என்றது அதிகமாக காணப்படுகிறது. அது பெற்றோர்களுக்கும் இப்போது இருக்கிற ஒரு விஷயம். தங்களுடைய பிள்ளைகளை தொழில் சார்ந்த கல்விகளை பயிற்றுவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கம் காணப்படுகிறது. ஆனால் இப்ப இருக்கிற இளம் சமுதாயத்திற்கு கூட இந்த சிந்தனை கொஞ்சம் ஆழ வேரூன்றி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். நிறைய பேர் தொழில் சார்ந்த கல்விகளைத்தான் கற்க விரும்புகிறார்கள். A-level முடிச்சிட்டாங்களா, பல்கலைக்கழகம் செல்வதற்குரிய வாய்ப்புகள் இல்லையா அப்படின்னு சொன்னா சில பேரை பார்த்தீங்கன்னா 2ஆம் தரம் A-level பரீட்சை எழுதுவதற்கு செல்வாங்க. சில பேர் அதுவும் பண்ண மாட்டாங்க. தொழில் சார்ந்த கற்க நெறிகளை கற்கிறதுக்கு போயிடுவாங்க. ஆனால் உங்களுடைய நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம் சமூகம் சார்ந்த கல்வி கற்க நெறிகள் இங்க போதிக்கப்படுகிறது, சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அங்கே டிப்ளோமா, டிகிரி அப்படின்னு சொல்லி பல மட்டங்களான கற்க நெறிகள் காணப்படுகிறது. இப்ப முதலாவதா நான் உங்ககிட்ட கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம் அப்படின்னு சொன்னா என்ன, அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது என்றதை கொஞ்சம் விரிவா சொன்னீங்கன்னு சொன்னா பிரயோசனமா இருக்கு. தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம் 1952ஆம் ஆண்டில் சமூக பணி நிறுவனம் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டது. இது ஆரம்பிக்கப்பட்டது கொழும்பு YMCA, YWCA இணைந்து பல அரசாங்க நிர்வாகிகளுடன் இணைந்து தான் இந்த நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்ப காலத்தில் ஒரு சிறிய நிறுவனமாக, ஆனாலும் சான்றிதழ் சமூக பணி தொடர்பான கற்க நெறிகள் வழங்கப்பட்டது. இது இந்த மகத்துவம் விளங்கிய இந்த அரச நிறுவனங்களில் இருக்கின்ற உத்தியோகத்தர்கள், சமூகம் சார்ந்த உத்தியோகத்தர்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்றதற்காக இந்த நிறுவனம் இலங்கை சமூக பணி கல்லூரி என்ற வகையில் அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்டது. இந்த அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்ட காலத்தில் இருந்து இது சமூக சேவை திணைக்களத்துக்கு கீழ் இயங்குகின்ற ஒரு கல்விசார் நிறுவனமாகத்தான் இருக்கின்றது. இது இப்போது தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனமாக 1992ஆம் ஆண்டு மாற்றப்பட்டு இது பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமாக சமூக பணி சார்ந்த இளம் கலைமானி கற்கநெறி, முதுகலைமானி கற்கநெறிகளை வழங்கி கொண்டிருக்கின்றது. இப்போது நீங்கள் பார்ப்பீங்களா, சமூக பணி தொழில்வாண்மை நீங்கள் கூறியது போல தொழில்வாண்மை சார் கல்விகளினால் பல நன்மைகள் உண்டு. ஒன்று, முதலாவது தன்னுடைய ஒரு தனிநபர் தொழில்வாண்மை கல்வியின் ஊடாக தொடர்ச்சியாக அதை பணியாற்ற முடியும். இதுக்கு சாதாரணமாக நாங்கள் கூறப்போனால் இதுக்கு ரிட்டையர்மெண்ட்ன்றது இல்லை.
நீங்கள் முதல் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றலாம். ஈவன் திருப்பி நீங்கள் ஒரு ஓய்வு பெற்ற நிலையில் கூட இது சமூக பணி தொழில்வாண்மையினருக்கு ஆன பணிகள் கேள்வி இருக்கின்றது. இந்த கேள்வி இன்று உலகத்தில் நீங்கள் பார்ப்பீங்கள் என்றால் பல வகையான இந்த நவீனமயமாக்கம், உலகமயமாக்கம், இந்த தொழில்நுட்பமயமாக்கம் பிரச்சனையால் நிறைய சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகள் வருகின்றது. சமூக மனிதத்துவத்தை நாங்கள் மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. இது தொடர்பான சமூக பணி தொடர்பான இப்போ ஒரு 2 பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனை அது ஒரு பெரிய ஒரு வன்முறையாக மாறாமல் முற்பாதுகாப்பதற்கும், அதே நேரம் தனிநபர், குடும்பம், குழு, சமுதாய மட்டத்தில் ஒரு சமூகம் சார்ந்த பொறுப்பை மேன்மைப்படுத்தக்கூடிய, பிரஜைகளினுடைய பொறுப்பை மேன்மைப்படுத்தக்கூடிய வகையில் இந்த சமூக பணி அமைகின்றது. இந்த சமூக பணியின் ஊடாக மக்கள் பல நன்மைகளை பெறுகின்றார்கள். இது வெறுமனே ஒரு துறை சார்ந்த கல்வியாக மட்டும் அல்லாமல் தொழில்வாண்மையாக இருக்கின்றது. தொழில்வாண்மை என்றால் உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு மருத்துவரிடம் நாங்கள் போகின்றோம். மருத்துவருக்கான கல்வி பயிற்சி நெறிக்காலம் 5 வருடங்கள். அவர்கள் அதை விளங்கி படிப்பதன் ஊடாக நாங்கள் ஒரு மருத்துவரை நம்பி எந்த ஒரு மருத்துவ பிரச்சனையும் ஏற்படும் போது நாங்கள் போகின்றோம். அதே மாதிரி சமூக உறவுகளுக்குள்ளேயே இருக்கின்ற பிரச்சனைகள், சமூகங்களுக்குள்ளே ஏன் வறுமை இருக்கிறது, ஏன் நாங்கள் போதை வஸ்துக்கு அடிமையாகின்றோம், இதுக்கு காரணம், மூல காரணம் சமூகம்தான். இந்த சமூகம் சார்ந்த பணியில் ஈடுபடுகிற தொழில்வாண்மையினராகத்தான் இந்த சமூக பணியாளர்கள் கருதப்படுகிறார்கள். இது இலங்கையில் மிகவும் ஒரு தெரியாத ஒரு சப்ஜெக்டாகத்தான் இருக்கின்றது. மிகவும் இன்னும் பிரபல்யம் அடையவில்லை. தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தினால்தான் இந்த சமூக பணி தொடர்பான கற்கனர்கள் வழங்கப்பட்டு வந்தது. அண்மை காலத்தில் பேராதனை பல்கலைக்கழகமும் ஸ்ரீஜேவத்தனபுர யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகமும் ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இளங்கலைமானி சமூக பணி தொடர்பான கற்கனறிகளை ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஆனால் இந்த தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம் 2005ஆம் ஆண்டுகளில் இருந்து தொடர்ச்சியாக இந்த சமூக பணி இளங்கலைமானி, அதை நாங்கள் சொல்லுவோம் BSW டிகிரி ஹோல்டர்ஸ் என்றும், அடுத்தது முதுகலைமானியில் பட்டம் பெற்றவர்கள் MSW ஹோல்டர்ஸ் என்று சொல்லிவினோம். இந்த BSW MSW என்றது ஒரு தொழில்வாண்மையான குவாலிஃபிகேஷன். இதன் மூலம் எங்களுடைய மாணவர்களுடைய அடைவு மட்டம் மிகவும் பாராட்டத்தக்கதாக இருக்கின்றது. எங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்று நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அளவிடுவதுண்டு, ஆய்வு செய்வதுண்டு. கடந்த வருடம் எங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 85% இருந்தது, 85% காணப்பட்டது. இதனால் நீங்கள் கூறியது போல இதற்குரிய கேள்வி இன்று கூறிக்கொண்டு செல்கின்றது. இதுக்கு காரணம், இது ஒரு தொழில்வாண்மையான ஒரு ஒரு இப்போ நாங்கள் ஒரு டிரைவிங் செய்ய வேணும் என்றால் ஒரு சான்றிதழ் வேணும், டிரைவிங் லைசன்ஸ் வேணும். அதே மாதிரி ஒரு மருத்துவருக்கு ஒரு பதிவு இருக்கணும், தொழில்வாண்மையான சங்கம் இருக்கணும், தொழில்வாண்மையான ஒரு ரெகுலேஷன் இருக்கணும். அது லைசன்ஸுடனான ஒரு தொழில்வாண்மையாகத்தான் கருதப்படுகிறது. இலங்கையில் இன்னும் அந்த தொழில்வாண்மைக்குரிய பண்புக்குரிய அந்த லைசன்ஸ் வழங்குவதற்கான செயற்பாடுகள் இப்போது தான் எங்களுடைய அமைச்சினால் நடைமுறைப்படுத்துவதற்கான ஆயத்தங்கள் ஏற்படுத்தப்படுகின்றது. ஆனாலும் நீங்கள் மேலத்தைய நாடுகளில் பார்ப்பீங்களாண்டால் யூரோப், அமெரிக்கா போன்ற நாடுகள், இந்த அமெரிக்காவும் யூரோப்பும் தான் எங்களுக்கு இந்த சமூக பணியை ஒரு தொழில்வாண்மையான ஒரு சமூக விஞ்ஞானமாக கொண்டு வந்த நாடுகளில் மிகவும் முக்கிய நாடுகளாக 2 நாடுகளுக்கு, ஒன்று இங்கிலாந்தும் அமெரிக்காவும் தான். இந்த 2 நாடுகள்லையும் அதே மாதிரி மத்திய மேலத்தைய நாடுகளில் இந்த சமூக பணி என்றது ஒரு தொழில்வாண்மையினராக கருதுகின்றார்கள். இந்த தொழில்வாண்மையினர் ஊடாகத்தான், அவனுடைய சான்றிதழ் இல்லாமல் எந்த ஒரு சமூக சேவையும் வழங்கப்படாது. அவர்களுடைய சான்றிதழின் ஊடாகத்தான். இப்போ இன்று பார்ப்பீங்களா, எங்களுடைய அமைச்சின் மூலம் நாங்கள் பல சேவைகளை வழங்குகின்றோம். ஆனால் அதுக்கு யார் சான்றிதழ் வழங்குவது? எங்களுடைய சமூக பணி தொடர்பான உத்தியோகத்தர்கள் பலர் இருக்கணும். ஆனால் அவைகளுக்குரிய சமூக பணி சார்ந்த அத்தாட்சியை வழங்குவது யார் என்பது ஒரு முக்கியம். ஒரு டாக்டரினுடைய சான்றிதழின்படி தான் நாங்கள் மருத்துவத்துக்கு போகின்றோம். அதே மாதிரி ஒரு சமூக பணியாளரினுடைய சான்றிதழுக்கு அமைவாகத்தான் எந்த ஒரு சேவையும் வழங்கப்படும். ஆனால் இங்கே சமூகம் சார்ந்த சேவைகள் நாங்கள் என்ன ஒரு சமூக சேவையாக அல்லது ஒரு புண்ணியத்துக்கான சேவையாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம்.
இதனால தான் எங்களுடைய சமுதாயத்தில் சமூக பணி என்பது மிகவும் பிரபல்யம் அற்ற ஒரு பாடமாக காணப்பட்டாலும் இப்போது இதற்கான கேள்வி அதிகரித்து கொண்டு இருக்கின்றது. நீங்க ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டிருந்தீங்க, என்ன அப்படின்னு சொன்னா சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி, சமூகத்துல நிறைய பிரச்சனைகள் வந்து காணப்படுகிறது. எனவே அந்த பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொள்வதற்கு அல்லது அதனை வந்து கையாளுவதற்கு ஒரு விஷயத்தை நாங்கள் கையில வந்து எடுக்கணும். அதனுடைய அடிப்படையில் இந்த கற்கநெறி அதற்கு ஒரு மிக முக்கியமான விஷயமா வந்து காணப்படுகிறது. எனவே சமுதாயம் சார்ந்த கற்கநெறி அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லும் போது இதுல என்னென்ன கற்கநெறிகள் வந்து இதுல உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதுல வந்து நாங்க யோசிக்கிற இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சமூகம் அப்படின்னு சொன்னாலே நாங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு பர்சனா வந்து இருக்கணும். இந்த சமூகத்துக்கு வந்து நாங்கள் ஒரு பதில் கூறக்கூடியவர்களாக வந்து சில இடங்கள் எங்களை நாங்களே வந்து காட்டிக்கொள்ள வேண்டும். எனவே அப்படி இருக்கும்போது இந்த சமுதாயம் சார்ந்த கற்கநெறி இதுதான் இந்த தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தால் வந்து வழங்கப்படுகின்ற கற்கநெறிகளாக வந்து காணப்படும். அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற கற்கநெறிகள் என்னென்ன காணப்படுகிறது? சமூகம் சார்ந்த ஒவ்வொரு பிரிவினர் இருக்கணும். சிறுவர்கள் தொடர்பான கற்கநெறி, பெண்கள் தொடர்பான கற்கநெறி, வயோதிபர்கள் தொடர்பான கற்கநெறி, மிக முக்கியமாக விசேட தேவை உள்ள அல்லது வலது குறைந்தவர்களுக்கான தொடர்பான பணியாற்றுவதற்கான கற்கநெறி, கிராமியம் தொடர்பான கிராமிய அபிவிருத்தி தொடர்பான கற்கநெறி, நகரம் சார்ந்த வறுமை சார்ந்த கற்கநெறி, இந்த பாடம் தொடர்பான அறிவுகள் மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது. இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. எங்கள்கிட்ட இப்போது நாங்கள் வழங்கப்படுகின்ற கற்கநெறிகளில் மிக முக்கியமான கற்கநெறியாக சமூக பணி தொடர்பான இளங்கலைமானி கற்கநெறியும் முதுகலைமானி கற்கநெறியும் டிப்ளோமா ஒரு வருடத்துக்கான கற்கநெறியும் இப்போது உள்ளது. அதே நேரம் இந்த சமூக பணி சார்ந்த நாங்கள் உளவளத்துணை கற்கநெறி டிப்ளோமா இன் கவுன்சிலிங் என்பது மிகவும் ஒரு பிரபல்யமான ஒரு கற்கநெறி எங்களுடைய தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தினால் வழங்கப்படுகின்றது. இந்த உளவளத்துணை கற்கநெறியினை அரசு சார்பான உத்தியோகத்தர்களும் அரசு சார்பற்ற உத்தியோகத்தர்களும் தனியார் துறைகளில் பணியாற்றுகின்ற சமூகம் சார்ந்த அல்லது உளவளத்துணை சார்ந்த உத்தியோகத்தர்கள் இந்த கற்கநெறியில் இது வந்து ஒரு வார இறுதி நாட்களில் நடைபெறுவதால் ஒரு பகுதி நேர கற்கநெறியாக அவர்கள் இணைந்து கொள்ளுகிறார்கள். அதன் மூலம் அவர்களுடைய தொழில் சார்ந்த திறன்கள் வளர்க்கப்படுகிறது. இது தவிர எங்களுக்கு சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான டிப்ளோமா கற்கநெறி, சமூக பாதுகாப்பு தொடர்பான டிப்ளோமா கற்கநெறி, அதே நேரம் முதியோர் பராமரிப்பு மூப்பியல் தொடர்பான டிப்ளோமா கற்கநெறி, சமுதாயம் சார் சீர்திருத்தம், நாங்கள் கம்யூனிட்டி கரெக்ஷன் டிபார்ட்மெண்ட் எங்கள்கிட்ட இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் உடைய சேவையை எவ்வாறு சமுதாயம் சார் சீர்திருத்த பணிகளில் ஈடுபட வேணும் என்பதற்கான ஒரு பாடவிதானம் எங்கள்கிட்ட இருக்குது. அது நாங்கள் சொல்லுவது டிப்ளோமா இன் கம்யூனிட்டி பேஸ்ட் கரெக்ஷன். அந்த சப்ஜெக்ட் எங்கள்கிட்ட நிறுவனத்தில் நாங்கள் இப்போது அதுக்குரிய கற்கநெறி வாய்ப்பு இருக்கின்றது. அது தவிர உளவளத்துணை தொடர்பான டிப்ளோமா நெறியுடன் ஹையர் டிப்ளோமா கற்கநெறியும் உள்ளடக்கப்பட்டிருக்குது. இது தொடர்பான கற்கநெறிகளை தவிர நாங்கள் ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் என்று நாங்கள் சொல்வோம். அதை நாங்கள் சொல்லுவோம் 2 நாள் பயிற்சிகள், 5 நாள் பயிற்சிகள். அந்த நிறுவனத்தில் ஒவ்வொரு சமூகம் சார் நிறுவனங்கள், இப்போ சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான உத்தியோகத்தர்கள், சிறுவர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு தொடர்பான உத்தியோகத்தர்கள், சிறுவர் உரிமை மேம்பாட்டு உத்தியோகத்தர்கள், அவர்களுக்கான கற்கநெறிகள் நாங்கள் அவைகளுடைய நாளாந்த பரீட்சையத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை மேன்மைப்படுத்தக்கூடிய வகையான குறுகிய கால பயிற்சி நெறிகள் உள்ளது. இது நாங்கள் மேலதிகமாக அந்தந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் என்னுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக நாங்கள் அதை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அது மாதிரி சமூக அபிவிருத்தி சார்ந்த குறுங்கால பயிற்சி நெறிகள் உள்ளடங்கப்படுகிறது. மிக முக்கியமான எங்களுடைய குறுங்கால பயிற்சி நெறிகளில் ஸ்ட்ரெஸ் கவுன்சிலிங்னு நாங்கள் சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்கான உளவளத்துணை, அது பல நிறுவனங்களால் கேட்கப்படுகின்ற ஒரு பயிற்சி, குறுகிய பயிற்சியாக இருக்கின்றது. அதே நேரம் உளவளத்துணை அடிப்படை திறன்கள் தொடர்பான கற்கநெறியும் எங்களுக்கு பல நிறுவனங்களாலேயும்
பல திணைக்களங்களினாலும் கேட்கப்படுகின்ற ஒரு கற்க நெறியாக அமையும். ஓகே, பொதுவா வந்து இப்ப இந்த மாதிரியான கற்க நெறிகள் சிறுவர் பாதுகாப்பு, சிறுவர் நன்னடத்தை, கிராமிய அபிவிருத்தி, உளவள துணை, பெண்கள் பாதுகாப்பு, இந்த மாதிரியான கற்க நெறிகள் எல்லாமே வந்து இந்த தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்துக்குள்ள வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கு. டிப்ளோமா கேட்டகரியில வந்து இருக்கு, இளமானி கேட்டகரியில இருக்கு, அது மாதிரி முதுமானி கேட்டகரியில எல்லாம் பயிற்சிகள் பாடநெறிகள் வந்து வழங்கப்படுகிறது. இப்போ இது எல்லாமே வந்து ஒரு கால அளவு இருக்கு. 5 வருடங்கள் இளமானி கற்க நெறி 5 வருடங்கள், மற்றது டிப்ளோமா வந்து 1 வருடம் அல்லது 2 வருடங்கள் வந்து வழங்கக்கூடிய தன்மை வந்து இருக்கு. இப்ப இதுக்கு அப்புறமாக இந்த தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்துல இந்த சமூக பணி சார்ந்த கற்க நெறிகளை வந்து கற்றதுக்கு அப்புறமாக அவங்க அங்க படிச்சதுக்கு அப்புறமாக அவங்களுடைய வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து காணப்படுது. ஸோ இந்த நிறுவனத்துல வந்து படிச்சதுக்கு அப்புறமாக வேலை வாய்ப்புக்குரிய கேள்வி எப்படி அவங்களுக்கு இருக்கும், வேலை வாய்ப்பு எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும்? சமூகப்பணி கலைமானி கற்க நெறி 4 வருடத்துக்குரியது. இதை வந்து நாங்கள் சொல்வது ஸ்பெஷல் ஒனர்ஸ் டிகிரின்னு நாங்கள் சொல்வது. இந்த பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சோஷியல் ஒர்க் என்ற இந்த பாடம் உலக ரீதியாகவே ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டு இருக்கின்றது. இதனால் உள்ளூர் மட்டத்தில் எங்களுடைய மாணவர்கள் அரசு சேவைகளில் ஈடுபடுகிறார்கள். அதே நேரம் என்ஜிஓ ஃபீல்டில் நல்ல கேள்வி உள்ளது. வளமையாகவே பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியேறுகின்ற பட்டதாரிகளை விட எங்களுடைய தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தில் இருந்து வெளியேறுகின்ற பட்டதாரிகள் கடைசி வருடம் 4வது வருடம் அவைகளுக்கு 6 மாத களப்பயிற்சி இருக்கின்றது. சமுதாயம் ஒன்றில் சமுதாய வலுவூட்டல் தொடர்பான களப்பயிற்சி உண்டு. அது முடிந்த உடனேயே அவர்களுக்கு தொழில் கிடைக்கின்றது. ஏனெனில் அந்த களப்பயிற்சியில் செல்லுகின்ற நிறுவனங்களில் அதை நாங்கள் களப்பயிற்சி நிறுவனங்கள் என்று சொல்லுவோம். களப்பரீட்சிய நிறுவனங்களில் எங்களுடைய மாணவர்களினுடைய ஆற்றலை பார்த்து அதில் இருந்தே அவை எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துடுவோம். அவ்வாறு இருக்குது. அது எங்களுடைய இலங்கை தேசிய ரீதியாக எங்களுடைய மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தொழில் வாய்ப்பு. அது அரசு நிறுவனங்கள், அரசு நிறுவனம், அரசு சார்பற்ற நிறுவனம், தனியார் நிறுவனங்கள்ல கூட இப்ப கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியில உளவள துணியாளர்களாக இருக்கிறார்கள் எங்களுடைய இளங்கலைமானி கற்க நெறி முடித்தவர்கள். அதனால எந்த செக்டரில் போய்க்கையும் அந்த செக்டரில் அவை கடைசி இறுதி களப்பரீட்சத்தில் முடியும் பட்சத்தில் அவர்களுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் எங்களுடைய வேலைவாய்ப்பு ரேட் கூட 85% இருக்குது. சாதாரணமாக சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் கிராஜுவேட்ஸுக்கு வேலைவாய்ப்பு குறைவாக இருக்குது. ஆனாலும் இலங்கையில் சமூகப்பணி இளங்கலைமானி கற்க நெறியை முடித்தவர்களுக்கான வேலைவாய்ப்பு எங்களுக்கு நல்ல தாராளமான ஒரு வேலைவாய்ப்பு இருக்கின்றது. இன்னும் கேள்வி இருக்குது. நாங்கள் எங்களால் ப்ரொடியூஸ் பண்ணுற சமூக பணியாளர்கள் இந்த எண்ணிக்கை காணாது. அதனால தான் இன்று மத்திய பல்கலைக்கழகங்கள் கூட இந்த கற்க நெறியை ஆரம்பிக்கின்றன. இது சர்வதேச ரீதியாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இது ஒரு பல்கலைக்கழகத்தை மையப்படுத்திய ஒரு கற்க நெறியாக இருக்கின்றபடியாலையும் இது ஒரு தொழில்வாண்மையான தொழில் முறை சார்ந்த கற்க நெறி என்றபடியாலையும் இதுக்கு பல கேள்விகள் உண்டு. எங்களுடைய மாணவர்கள் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அதே மாதிரி கனடா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் அவர்களுக்கு லைசன்ஸுடனான தங்களுடைய ஒரு சமூக பணியாளர்களாக அங்கீகரிக்கக்கூடிய வகையில் எங்களுடைய கற்க நெறி அமைஞ்சிருக்கிறது. பல மாணவர்கள், மிக குறிப்பாக ஆங்கில மொழி மூலம் கற்ற மாணவர்கள் மேலத்தைய நாடுகளுக்கு ஸ்கில்ஸ் மைக்ரேஷனில் சென்றுள்ளார்கள். அது வளமையாக எந்த நாடுகளுக்கு செல்லும்போது அது இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கான அரிய வாய்ப்பாக காணப்படுகிறது. பெரும்பான்மையான எங்களுடைய ஆங்கில மொழி மூலமாக கற்கின்ற மாணவர்கள் மேலத்தைய நாடுகளுக்கு தான் செல்கிறார்கள். அவர்கள் லைசன்ஸோடனான ஒரு சமூக பணியாளர்களாக அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மற்ற சிங்கள தமிழ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைகள் தேசிய ரீதியாகவும் பணியாற்றுகிறார்கள். அதே நேரம் அவர்களும் தங்களுடைய ஆங்கில புலமையை அதிகரிக்கின்ற வேளையில் அவர்கள் கூட மேலத்தைய நாடுகளுக்கு சென்றுள்ளார்கள். இதனால் இந்த தொழில் முறைசார் இந்த தொழில்வாண்மையான கற்க நெறி என்பது இன்று மிகவும் பிரபல்யமான ஒரு தொழிலை உடனடியாக பெறக்கூடிய ஒரு
கற்க நெறியாகத்தான் அமைகிறது. இலங்கையினுடைய கல்வி சீர்திருத்தம் இப்போது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாமே வந்து மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல மிக முக்கியமாக இணைக்கப்பட இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தொழில் சார்ந்த கற்கை நெறிகள் வந்து பாடசாலை மட்டத்திலே வந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். இப்ப உங்களுடைய தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம் என்றது பாடசாலை கல்வியை முடித்ததுக்கு அப்புறமாக வந்து தொழில் சார்ந்த கற்கை நெறிகளை வந்து வழங்குகின்ற நிறுவனமாக தங்களை அடையாளப்படுத்தினாலும் கூட இப்போது அரசாங்கம் யோசிச்சு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆரம்ப கட்டத்திலே பாடசாலை மட்டத்திலே வந்து தொழில் சார்ந்த கற்கை நெறிகளை வந்து மாணவர்களுக்கு வந்து கொடுக்கின்ற நேரத்துல அவர்கள் ஒரு A-level முடிச்சதுக்கு அப்புறமாக கூடிய சீக்கிரமே இன்னும் அதிகமாக அவர்களுடைய கைகளில் ஒரு தொழில் வந்து இருக்கக்கூடிய தன்மைகளை வந்து ஏற்படுத்தணும் என்ற ஒரு விஷயம் வந்து இப்போது வந்து பார்க்கப்படுகிறது. அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா வந்து காணப்படுகிறது. ரைட், இது எல்லாமே எப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தில் இப்போது பொதுவாக இப்போ உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு சொன்னாலே பாடசாலை கல்வியை முடிச்சதுக்கு அப்புறமாக எல்லாரும் பல்கலைக்கழகம் வந்து சொல்றதில்லை. உயர்கல்வி ஏதாச்சும் ஒரு உயர்கல்வி வந்து வேணும், தன்னுடைய பெயருக்கு பின்னாடி ஒரு டிகிரி அல்லது ஒரு நல்ல ஒரு டிப்ளமா வந்து இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. தாங்க எந்த ஃபீல்டுக்கு வந்து போனாலும் அந்த ஒரு டிகிரியோ டிப்ளமோவோ அவங்களுடைய அந்த பெயரையும் அந்த பொசிஷனையும் வந்து காப்பாற்றிக் கொள்ளும். எனவே இந்த மாதிரியான நிறுவனங்கள்ல வந்து படிக்கிற நேரத்தில் உயர் கல்விகளை வந்து படிக்கிற நேரத்தில் குறிப்பிட்ட பணம் வந்து செலவு செய்ய வேண்டிய ஒரு தேவை வந்து காணப்படுகிறது. இங்கே பணம் எவ்வாறு அறவிடப்படுகிறது, இதுக்கு செலவு செய்யப்படுகின்ற பணத்தினுடைய விகிதம் என்ன, அல்லது இதுல என்ன விஷயம் வந்து நடக்கிறது, இப்ப தெரியாதவர்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்னு நான் யோசிக்கிறேன். இந்த தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம் இது ஸ்ரீ இலங்கை சமூக பணி கல்லூரியாகத்தான் இருக்கின்றது. இப்போ இந்த சமூக பணி கல்லூரியில் வழங்கப்படுகின்ற இந்த இளங்கலை மாணி கற்க நெறி, சமூக பணிசார் கற்க நெறி இலவசமாக வழங்கப்படுகிறது. ஏனெனில் இது வந்து ஒரு அரச நிறுவனம். இந்த அரச நிறுவனத்தில் எங்களுக்குரிய சமூக பணி இளங்கலைமானி கற்க நெறி முழுமையாகவே இலவசமாகத்தான் வழங்கப்படுகிறது. இதற்குரிய பதிவு கட்டணம் மட்டுமே அறவிடப்படும். ஆனாலும் இதில் இன்னும் ஒரு வகையான செலவு எங்கள் மாணவர்களுக்கு இருக்கின்றது. இந்த நிறுவனம் சீதுவையில் அமைஞ்சிருக்கிறபடியால், அதாவது கம்பஹா மாவட்டத்தில் உள்ள சீதுவை என்ற பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கிறபடியால் எந்த இப்போ வடக்கு கிழக்கு மாணவர்கள், எங்களுடைய தமிழ் மாணவர்கள், இலங்கையினுடைய மலைநாட்டில் இருக்கின்ற மாணவர்கள் வரும்போது அவர்களுக்கண்ட ஒரு கோஸ்ட் இருக்கும், ஒரு செலவு இருக்கும். அவன் நாளாந்தம் வந்து அங்கே இது முழு நேர கற்க நெறி. இதனால் 4 வருஷமும் அவர்கள் வந்து தங்களுடைய போர்டிங் பிளேஸ், இன்னும் ஹாஸ்டலுக்குரிய வசதி இருக்குது. அது மிகவும் குறைவான பிள்ளைகளுக்கான ஹாஸ்டல் வசதி தான் எங்களுடைய நிறுவனத்தினால் வழங்கப்படுகிறது. அதை விட அவர்கள் போர்டிங் பிளேஸுக்குரிய செலவு இருக்குது, அவர்களுடைய செலவு இருக்குது, உணவுக்கான செலவு இருக்குது. இந்த செலவை தங்களால் வழங்க முடியாத நிலையில் சில மாணவர்கள் இந்த நிறுவனத்துக்கு விண்ணப்பிப்பது இல்லை. அவ்வாறு விண்ணப்பித்த மாணவர்கள் கூட என்னுடைய இந்த நீண்டகால சேவையில் பிறகும் அதை ட்ராப் அவுட் ஆயின அனுபவம் எனக்கு இருக்கின்றது. அவர்கள் வந்து நேரிய சொல்லுவார்கள், தங்களுக்கு இங்கே இருந்து படிக்கக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட வருமானம் இல்லை, இது இலவசமாக இருந்தாலும் எங்களுக்கு செலவு. ஆனாலும் இப்போது இந்த சீதுவை என்ற பிரதேசம் உங்களுக்கு தெரியும், கட்டுநாயக்க ஃப்ரீ ட்ரேட் ஜோனில் இருக்கின்றது. இதனால் அங்கே மேன் பவர் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறார்கள். அந்த மேன் பவர் ஆஃபீஸர்ஸ் ஊடாகவே நிறைய வேலை வாய்ப்புகள் உண்டு. பகுதி நேர வேலை வாய்ப்புகளை எங்களுடைய மாணவர்கள், இப்போது உள்ள மாணவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அதன் ஊடாக அவர்கள் பல நன்மைகளை பெறுகின்றார்கள். இது தான் அவர்களுக்குரிய, இது இலவசமாக இருந்தாலும் இந்த 4 வருடத்துக்குரிய கற்க நெறிக்குரிய ஒரு செலவு உண்டு. அதற்குரிய அவனுடைய ஆயத்த நிலை மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அதைவிட டிப்ளோமா கற்க நெறி மற்றும் முதுகலை மாணி கற்க நெறி அவர்களுக்குரிய பதிவு கட்டணங்கள் இருக்கின்றது. எங்களுடைய வெப்சைட்டுக்கு போய் பார்த்தால் www.nist.ac.lk என்ற எங்களுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தால் அதற்குரிய விவரங்கள் முழுமையாக காணப்படும்.
இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்துல சமுதாய வலுவூட்டல், அதாவது கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமுதாய வலுவூட்டல் அமைச்சின் கீழ் இயங்குகின்ற தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தில் பணிப்பாளர் பயிற்சி பிரிவில் கடமையாற்றுகின்ற மேலதிக பணிப்பாளர் நாயகமாகிய திருமதி வரதகௌரி வாசுதேவன் அவங்க கூட நாங்க பேசிட்டு இருக்கிறோம். குறிப்பாக சமூக பணி கற்கநெறி, இந்த தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தில் கற்பிக்கப்படுகின்ற சமூக பணி கற்கநெறி தொடர்பிலான விஷயங்களை நாங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிந்து கொண்டே இருக்கின்றோம். பொதுவாக இலங்கையில் இருக்கின்ற மாணவர்கள் பலர் இந்த நிறுவனத்துக்கு சென்று இந்த சமுதாயம் சார்ந்த குறிப்பாக தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தில் சமூக பணி கற்கநெறிகளை இலங்கையில் இருக்கிற பல மாணவர்கள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அடைவு மட்டம் என்றது ஒரு மிக ஆரோக்கியமான ஒரு விஷயமா காணப்படுகிற இந்த நேரத்தில் நாங்கள் இதுக்கு முன்பதாக என்னென்ன அளவில் இங்கே பணம் செலுத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டிருந்தோம். முற்று முழுதாக இலவசமான ஒரு கற்கநெறியாக இருக்கிறது. ஆனால் மாணவர்களை உள்ளிருக்கின்ற போது அதற்கு ஒரு பணம் அறவிடப்படுகிறது. இப்போ அடுத்த கட்டமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நிறைய பேருக்கு இது ஒரு இலவசமான ஒரு கற்கநெறி. இளம் கலைமானி பட்டங்களை பெற்றுக்கொள்ள முடியும், டிப்ளோமாக்களை பெற்றுக்கொள்ள முடியும், முதுகலைமானி பட்டங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் ஆர்வமா இருப்பாங்க இதை படிக்கிறதுக்கு. படிச்சதுக்கு அப்புறமாக தொழில் வாய்ப்புன்றது 100% கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. எனவே இப்படியெல்லாம் இருக்கிற நேரத்துல இதனுடைய நிறுவனத்தினுடைய விஸ்தீர்ணம், அதாவது இதனுடைய பல இடங்கள்ல அமையப்பெறுகின்ற நேரத்துல மாணவர்கள் இன்னும் நிறைய பேர் படிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இப்போ நீங்க ஏற்கனவே சொன்னீங்க என்ன அப்படின்னு சொன்னா, சீதுவையில தான் மெயினான காரியாலயம் இருக்கிறது. எனவே பல இடங்கள்ல குறிப்பாக தமிழ் பேசுகின்ற பல மாவட்டங்களில் இருக்கிற மாணவர்கள் இங்கே தங்கி நின்று படிக்க வேண்டிய தேவை காணப்படுகிறது. அவர்களுக்கு அந்த டைம்ல ஒரு செலவு காணப்படுகிறது, தங்குமிடம், உணவு, அந்த மாதிரியான செலவுகள். எனவே இதனை இலங்கையினுடைய மற்ற மாவட்டங்கள்ல விஸ்தரிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கா? இதற்கு அரசாங்கத்தால் இப்போது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. ஏனென்றால் நேயர்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான கேள்வி. தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம் சீதுவையில் அமைந்திருக்கின்றபடியாலையும் அதே நேரம் ஒரு பல்கலைக்கழக மட்டத்திலான கற்கநெறி ஒரு இடத்திலே மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று. ஏனெனில் இதுக்குரிய வளங்கள் எங்களுடைய நிறுவனத்தில் இன்னும் விஸ்தரிக்கப்படவில்லை. ஆனாலும் எங்களுடைய பிரதேச ரீதியான கற்கை நிறுவனங்கள் உள்ளது. இப்போ கிளிநொச்சியில் பிராந்திய நிலையம் ஒன்று உள்ளது. கிளிநொச்சி பழைய கச்சேரி வளவில் எங்களுடைய தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தினுடைய பிராந்திய வலயம் இருக்கின்றது. அங்கு செல்லுகின்ற களப்பயிற்சி மாணவர்களுக்கு, களப்பரிச்சயம் தொடர்பான மாணவர்களுக்கான வசதிப்படுத்தல், டிப்ளோமா போன்ற கற்கநெறிகள், அதே நேரம் மற்றிய குறுகிய கால கற்கநெறிகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் இந்த இளமை கலைமானி கற்கநெறி ஒரு மையமாக சீதுவையில் மட்டும்தான் இப்போது உண்டு. அதே மாதிரி அம்பாறை மாவட்டத்தில் அம்பாறையில் ஒரு சென்டர் உள்ளது. அங்கே கிழக்கு மாகாண மாணவர்கள் டிப்ளோமா கற்கநெறி மற்றும் குறுகிய கால கற்கநெறிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். எங்களை பொறுத்தவரையில் தமிழ் மொழி மூலமான கற்கநெறிகளில் டிப்ளோமா மற்றும் முதுகலைமானி கற்கநெறிகளை இந்த பிராந்திய நிறுவனங்களில் இருந்து பெற்றுக்கொள்ளுகிற மாணவர்கள் இருக்கின்றார்கள். ஆனாலும் முதுகலை மானியும் இளகலை மானியும் எங்களுடைய சீதுவையில் தான் மெயினாக காணப்படுகிறது. முதுகலை மானி எங்களுடைய இன்று அந்த ஜூம் வசதிகள் இருக்கிறபடியால் நாங்கள் ஒரு ஹைப்ரிட் மோட்லையும் நாங்கள் போகிறாங்க. சில நேரம் அவர்கள் ஃபிசிக்கல் கிளாஸுக்கு வர வேணும், சில நேரம் அவர்கள் ஜூம் கிளாஸில் போகலாம் முதுகலை மானி. ஆனாலும் இளங்கலை மானிக்கு இன்னும் எங்களுக்கு அதுக்குரிய அனுமதி கிடைக்கவில்லை. அதே மாதிரி எங்களுக்கு வெளிவாரியான ஒரு கற்கநெறிக்கான அனுமதியும் இன்னும் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. இப்போ அடுத்த கட்டமாக இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் என்ற ஒரு கேள்வி காணப்படுகிறது. இப்போ A-level முடிச்ச ஒரு பிள்ளை அடுத்த கட்டமாக பல்கலைக்கழகம் போக முடியலை அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு உயர்கல்வியை நோக்கி போக வேண்டிய தேவை காணப்படுகிறது. அதை விட இப்போது இருக்கிற பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த உயர்கல்வியை படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. எனவே இவங்களுடைய அடிப்படையில் இவங்களுடைய யோசனையில் A-level முடிச்சதுக்கு அப்புறமாக அப்ளை பண்ண முடியுமா? அப்படி அப்ளை பண்ணுறதாக இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய
கட்டுப்பாடுகள் வந்து எந்த ஒரு கேட்டகரியில வந்து அவங்களை வந்து நீங்க உள்ளிருக்கின்ற செயற்பாடுகள் எல்லாம் இடம்பெறுகிறது? அதை விட இப்போ நிறைய பேர் வேலை செய்து கொண்டிருப்பாங்க. வேலை செய்து கொண்டு இருக்கிறவர்கள் எப்படி இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும்? ஸோ இதனுடைய அடிப்படை எவ்வாறு வந்து காணப்படுது? இளங்கலைமானி கற்க நெறியான இந்த சமூக பணி பிஎஸ்டபிள்யூ அட்மிஷன் கிரைட்டீரியா வந்து பல்கலைக்கழக மானியங்களின் ஆணைக்குழுவினுடைய அனுமதிக்கு அமைவாகத்தான் இது நடைபெறுகிறது. எனில் இது வந்து ஒரு இலவசமான கற்க நெறி. எங்களுடைய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டில் இருந்து தான் எங்களுக்கு இந்த நிதி ஒதுக்கல் இருக்கின்றது. இதுக்கு எங்களுடைய மாணவர்களுக்கான மகாபுல, அதே நேரம் பேர்சரி எல்லாமே கிடைக்கின்றது. ஒரு பல்கலைக்கழகத்தில், அரச பல்கலைக்கழகத்தில் எவ்வாறு இலவசமான கற்க நெறி வழங்கப்படுகிறதோ அதே மாதிரியே எங்களுடைய நிறுவனத்தில் இளங்கலைமானி கற்க நெறி வழங்கப்படுகின்றது. இதனால் இதற்குரிய அட்மிஷன் கிரைட்டீரியாவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அனுமதிக்கு அமைவாகத்தான் இதுவும் நடைபெறுகிறது. ஆனாலும் பல்கலைக்கழகத்துக்கு செல்ல முடியாத அடுத்த லெவலில் இருக்கிற மாணவர்கள் தான் கூடுதலான வாய்ப்பை பெறுகிறார்கள். ஆனாலும் 3S எடுத்த மாணவர்கள் அந்த வேண்ட ரிசல்ட் சீட்டில் இருக்கும் பல்கலைக்கழகத்துக்கு செல்வதற்கு அனுமதி உண்டா இல்லையாண்டு இருக்கும். அதுக்கு ஆமண்ட் இருந்தால் அந்த ரிசல்ட்ஸோடு அப்ளை பண்ணலாம். அதுலேயும் அப்ளை பண்ணணும். கடைசி 2 வருஷம் இப்போ இப்போது நாங்கள் இதுக்குரிய அனுமதிக்குரிய இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம். இதில் நாங்கள் கேட்டிருக்கிறது 24ஆம் ஆண்டு பெற்ற எக்ஸாம் எழுதின பிள்ளைகள், 23ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுதின பிள்ளைகள், 22ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுதின பல்கலைக்கழக அனுமதி போலவே. ஆனாலும் நாங்கள் இதை அட்வர்டைஸ் பண்ணி கெசட் நோட்டிஃபிகேஷனில் இது வந்திருக்கின்றது. அட்வர்டைஸ் பண்ணி தான் நாங்கள் எடுக்கிறோம். ஏனெனில் சமூக பணியில் ஈடுபடுற ஒரு தொழில்வாண்மையான சமூக பணியாக இருந்தாலும் இதில் அவர்களுக்குரிய ஆர்வம் இருக்க வேணும். அதே நேரம் அவர்களுக்குரிய ஒரு பொது அறிவு பரீட்சையும் ஒரு இது தொடர்பான அனுமதி பரீட்சை நடைபெறுகிறது. அதில் ஆங்கிலம் நாங்கள் சேர்ந்திருப்போம், நுண்ணறிவு அங்கே சேர்ந்திருக்கும், பொது அறிவு சேர்ந்திருக்கும். இந்த 3 வகையான பரீட்சையின் மூலம்தான் நாங்கள் அவையை தெரிவு செய்கிறோம். அதே நேரம் எங்களுடைய அனுமதிக்குரிய அந்த குறிகாட்டியில் எங்களுடைய மாவட்ட ரீதியாகவும் இருக்கின்றது. சில மாவட்டங்களில் இருந்து எங்களுடைய மாணவர்களுடைய தொகை மிகவும் குறைவாகத்தான் இருக்குது. மிக முக்கியமாக வடக்கு மாகாணங்களில் இருந்தும் கிழக்கு மாகாணத்தில் சில மாவட்டங்களில் இருந்தும் அதே மாதிரி மத்திய மாவட்டங்களில் இருந்து கண்டி போன்ற மாவட்டங்களில் இருந்தும் எங்களுக்குரிய மாணவர்களுடைய வருகை, அதாவது அவர்களுடைய விண்ணப்பம் குறைவாகத்தான் எங்களுக்கு. ஒருவேளை இந்த தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம் அமையப்பட்டிருக்கின்ற அமைவிடம் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த அனுமதி அந்த பல்கலைக்கழகத்தினுடைய அந்த குறிகாட்டிகளுக்கு அமைவாகத்தான் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் இப்போது எங்களுடைய இந்த நாங்கள் 20, 25, 26க்குரிய அனுமதியை கோரியுள்ளோம். இதற்கு வேணுமென்றால் நேயர்களுக்கு தெரிந்த கடந்த 3 ஆண்டுகளில் ஏஎல் பரீட்சை எழுதின எந்த ஒரு மாணவனும் அவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். இதில் விண்ணப்பிக்கும் போது அவர்களுக்கு உண்மையிலேயே தொழில் திறமை இருக்க வேண்டும். காரணம் அது நாங்கள் சொல்லுவோம், எங்கள நாடுகளில் நாங்கள் எந்த ஒரு பாடத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முதலும் எங்களுக்கு ஒரு கரியர் கைடன்ஸ் இருக்கும். இப்போ கரியர் கைடன்ஸ் என்றால் எனக்கு இதில் ஆர்வம் உண்டா, இந்த துறையில் சமூகம் சார்ந்த துறையில் செல்வதற்கு ஆர்வம் உண்டா, இல்லாட்டி பெற்றோர் சொல்லுகிறார்கள்ன்றதுக்காக நாங்கள் இதை விண்ணப்பிக்கக்கூடாது. எங்களுக்கு உண்மையாக அந்த ஆர்வம் இருக்கா, நாங்கள் பாடசாலை காலத்தில் இருந்தே இந்த ஃபீல்டில் எங்களுக்கு ஆர்வம் உள்ள எந்த ஒரு ஆர்ட்ஸ் பகுதியில் மட்டும் கல்வி கற்ற மாணவர்கள் இல்லை, சயின்ஸ் மேத்ஸ் கொமர்ஸில் படித்த ஸ்ட்ரீமில் இருக்கிற எந்த மாணவர்கள் கூட இந்த இளங்கலைமானி கற்க நெறிக்கான விண்ணப்பத்தை வழங்க முடியும். இதுக்குரிய இந்த ஆர்வம் அவர்களுக்கு கட்டாயம் இருக்கும்.
அதாவது சமூகம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுவதற்கு காரணம் என்னென்னா இந்த கற்கநெறி களப்பரிச்சயத்துடன் இணைந்த கற்கநெறி. இப்போ முதல் 2 ஆண்டுகளும் அவர்கள் எங்களுடைய கேம்பஸில் எங்களுடைய கிளாஸ் ரூமில் படிப்பார்கள். பிறகு 3வது வருடம் எங்களுக்கு ரூரல் கேம்ப் வந்து இருக்குது. ஒரு கிராமத்தில் போய் 10 நாள் இருந்து அங்கே பணியாற்றி கற்க வேண்டும். அடுத்தது அவர்கள் தனிநபர்களுடன் பணியாற்றுவதற்கான 3 மாதம் செல்ல வேணும். திருப்பியும் களப்பரிச்சயத்துக்கு போவோம். திருப்பி ஒரு குழுக்களை வலுவூட்டுவதற்கான களப்பரிச்சயத்துக்கு போவோம். இப்போ சமுதாயத்தை வலுவூட்டுவதற்கான 6 மாத களப்பரிச்சயத்துக்கு போகணும். இதனால் பெற்றோர்களும் அந்த மாணவர்களும் இது தொடர்பான அறிவு, இது தொடர்பான விழிப்புணர்வு உள்ள மாணவர்கள் தான் இப்போது எங்களுடைய நிறுவனத்துக்கு விண்ணப்பிக்கிறார்கள். இது தொடர்பான கரியர் கைடன்ஸ், இது தொடர்பான திறமை உள்ள மாணவர்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பாக காணப்படும். இந்த பிஎஸ்டபிள்யூ அட்மிஷன் 22ஆம் தேதி மட்டும் விண்ணப்பிக்கலாம். ஏனென்றால் இது இலவசம் என்றபடியால் எங்களுக்கு இது அந்த குறிப்பிட்ட காலத்தில் நாங்கள் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளணும். இப்போ 23ஆம் தேதி வந்தால் நாங்கள் பெற முடியாது. இல்லாட்டி நாங்கள் திருப்பி எங்களுடைய கல்வி சபையினுடைய அனுமதியுடன் தான் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது கவர்மெண்ட் என்றபடியால் அந்த காலப்பகுதிக்குரிய 22ஆம் தேதிக்கு முதல் அவர்கள் எங்களுடைய வெப்சைட் www.nist.ac.lk என்ற வெப்சைட்டுக்கு போனால் அங்கே அவர்கள் இதுக்குரிய விண்ணப்பம் உள்ளது. அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அவர்கள் இதை விண்ணப்பிக்க முடியும். எனவே 22ஆம் தேதி இந்த தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தில் இந்த சமூக பணி கற்கநெறிகளை படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகின்ற கடந்த 3 வருடங்களில் A-level பரீட்சை எடுத்த மாணவர்களுக்குரிய அனுமதி வழங்கப்படுகிறது. எனவே இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பாடசாலை காலத்திலிருந்தே உங்களுக்கு புரியும் இந்த சமூகம் மீதான ஒரு அக்கறை உங்களுக்குள்ளே இருக்குது. சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும், சமூகம் சார்ந்த சேவைகளை செய்யணும், ஒரு தனிநபர் மீதான ஒரு ஆர்வம், தனிநபர் மீதான ஒரு அக்கறை உங்களுக்கு இருக்கின்ற பட்சத்தில் இந்த சமூகத்தோடு ஒன்றிணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு யோசனையும் தேவையும் உங்களுக்குள்ள உருவாகும். எனவே அப்படிப்பட்ட மாணவர்களை உள்ளிருக்கின்ற செயற்பாட்டை தான் தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம் மேற்கொண்டிருக்கிறாங்க. எனவே இளம் கலைமானி பட்டத்துக்குரிய திறவுகோல் திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்களும் விண்ணப்பிக்கலாம். கிராமி அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமுதாய வலுவூட்டல் அமைச்சினுடைய வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா அங்கே விண்ணப்பம் இருக்கிறது. 22ஆம் தேதிக்கு முன்பதாக விண்ணப்பத்தை நீங்க டவுன்லோட் செய்து நீங்க அனுப்பி வச்சீங்களா இருந்தா அடுத்த கட்டமாக அவர்கள் உங்களை நேர்முக தேர்வுக்காக அழைப்பார்கள் என்றதை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இப்போது இது பாடசாலை மாணவர்களுக்காக சொன்ன ஒரு விஷயம். கடந்த 3 வருடங்கள்ல A-level பரீட்சை எடுத்தவர்கள் இவ்வாறெல்லாம் விண்ணப்பிக்க முடியும். இப்படி இந்த தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்துல படிக்கணும், இந்த சமூகம் சார்ந்த கற்கநெறிகளை படிக்கணும்னு சொல்லி வேலை செய்கின்றவர்கள் யோசிப்பார்கள். ஒரு நிறுவனத்தில், தனியார் நிறுவனத்திலோ அல்லது அரசு நிறுவனங்கள்ல வேலை செய்கின்றவர்கள் யோசிப்பார்கள் தாங்கள் ஒரு டிப்ளோமாவாவது படிச்சு கொள்ளணும்னு சொல்லி. அவர்களுக்குரிய கிரைட்டீரியா எப்படி இருக்கீங்க? எந்த வயசுல உள்ள ஒரு விண்ணப்பத்தாரியும் எங்களுடைய இந்த டிப்ளோமா கற்கநெறிகளுக்கு அப்ளை பண்ணலாம். மிக முக்கியமாக இப்போது இப்போ நாங்கள் சாதாரணமாக எங்களுக்கு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எல்லா மாவட்டங்கள்லேயும் இருந்து படித்து கொண்டிருக்கிறார்கள் டிப்ளோமா இன் கவுன்சிலிங். அதில் எங்களுக்கு வயது கட்டுப்பாடு இல்லை. எந்த ஒரு நபரும் அதை அப்ளை பண்ணலாம். ஆனாலும் A-level பாஸ் பண்ணி இருக்கணும், 3 S எடுத்திருக்கணும். அதுதான் டிப்ளோமா. இப்போ டிப்ளோமா என்றாலே அது உயர்கல்வி தான். இப்போ ஹையர் டிப்ளோமாவுக்கு போகலாம். அப்போ அந்த உயர்கல்விக்குரிய தகுதியை நாங்கள் பார்ப்போம். அங்க அதிலேயும் சட் ஸ்கோர் பார்க்க மாட்டோம். 3 S எடுத்திருக்கணும், 3 பாடமும் பாஸ் பண்ணி இருக்கணும். அதே நேரம் அவர்கள் சில பேர் இந்த துறையில நீண்ட கால அனுபவம் உள்ளவர்கள், OL படித்து அதில் இருந்து நீண்ட கால அனுபவம் உள்ளவர்கள், மிக குறிப்பாக சிறு சமுதாய மட்டம், அதாவது ஒன்று திரட்டினர், அரச நிறுவனங்களில் பணியாற்றுகின்ற பராமரிப்பாளர்கள் போன்ற OL-ஓட 3 வருட இந்த துறை சார்ந்த அனுபவம் உள்ளவர்களையும் அரசாங்கத்தினுடைய, அதாவது அந்த நிறுவனத்தினுடைய தலைவரினுடைய ரெக்கமெண்டேஷனுக்கு அமைவாக நாங்கள்
அவர்களுக்கும் அதுக்குரிய அனுமதி வழங்குவோம். அதே மாதிரி இந்த எந்த ஒரு டிப்ளோமா பாடநெறியை எங்களுடைய நிறுவனத்தில் நாங்கள் வழங்குவது ஒரு பகுதி நேரமாகத்தான் இருக்கின்றது. இதனால் தொழில் புரிகின்ற எந்த ஒரு நபரும் பகுதி நேரமாக அவர்கள் எங்களுடைய வெப்சைட்டுக்கு போய் அதுக்கு தங்களுக்கு விரும்பிய பாடங்களை கற்க நெறிகளுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஆனாலும் எங்களுடைய நிறுவனத்தினுடைய அதிகார சபையினுடைய சட்டத்தின்படி ஒரு கற்க நெறிக்கு 50 பேர் உள்வாங்கப்படும் பட்சத்தில் தான் எங்களுக்கு அது அனுமதிக்கப்படும். இதனால் சில கற்க நெறிகளுக்கு எங்களுக்கு அதுக்குரிய கேள்வி இல்லாத பட்சத்தில் நாங்கள் வழங்க முடியாத ஒரு சந்தர்ப்பமும் எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அரச நிறுவனமாக இருந்தாலும் கூட பல்கலைக்கழக மானியத்தினுடைய அவர்களுடைய கொள்கை கீழே வந்து இயங்குகின்ற நிறுவனமாகத்தான் இது வந்து காணப்படுகிறது. எனவே பல்கலைக்கழக மானியத்து கீழே வந்து இயங்குறதால இதற்குரிய சில கட்டுப்பாடுகள் வந்து காணப்படுகிறது. என்னதான் நாங்கள் கற்க நெறிகளை இலவசமாக வழங்கினாலும் கூட சில கட்டுப்பாடுகள் விதிமுறைகளுக்கு அமைவாக தான் சிலவற்றை நாங்கள் வழங்க வேண்டும். எனவே அதனுடைய அடிப்படையில் இந்த தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தில் வந்து வழங்கப்படுகின்ற கற்க நெறிகளுக்கு இருக்கின்ற கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொன்னா என்ன? எங்களுடைய கற்க நெறிகள் எல்லாமே எங்களுடைய இது ஒரு அரச சார் நிறுவனமாக இருக்கின்றபடியால் இதுக்கு கல்வி சபை இருக்கின்றது. எந்த ஒரு ப்ரோக்ராமும் நாங்கள் கல்வி சபையினுடைய அதிகார அனுமதியுடன் தான் நாங்கள் ஆரம்பிக்க முடியும். எங்களுடைய கற்க நெறிகள் எல்லாம் கல்வி சபையினுடைய அனுமதி, அதே மாதிரி நிர்வாக சபையினுடைய அனுமதி, அதே போல் எங்களுக்கு குவாலிட்டி அசூரன்ஸ் என்று இருக்கிறது. எங்களுடைய யூஜிசிக்கு கீழே இருக்கின்ற ஹையர் எஜுகேஷன் அமைச்சில் இருந்து எங்களுக்கு 5 வருடங்களுக்கு ஒரு முறை எங்களுடைய நிறுவனத்தினுடைய கற்க நெறிகள் தராதரத்தினை மதிப்பிடுகின்ற ஒரு முறைமை இருக்கின்றது. அதுக்கு இப்போ 2024ஆம் ஆண்டு தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம் அந்த நிறுவனத்தை மீள பார்க்கின்ற இந்த தகுதியை பார்க்கின்ற அந்த செயல்முறையில் ஈடுபட்டிருந்தது. மிக முக்கியமாக எங்களுடைய நிறுவனத்துக்கு 85 புள்ளிகள் கிடைச்சு நல்ல ஒரு கணிப்பீட்டையும் தராதரத்தினையும் நல்ல ஒரு பாராட்டினையும் இந்த நிறுவனம் பெற்றுள்ளது. இதனால் ஒவ்வொரு 5 வருடத்துக்கும் ஒரு முறை நாங்கள் இந்த தராதரத்தை மீள மதிப்பிடுகின்ற ஒரு தேசிய செயல்முறை இருக்குது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் ஊடாக இதுக்கு ஒரு குழுவின் உடனான ஒரு ரிவ்யூ இது நடைபெறும். அந்த ரிவ்யூ ரிப்போர்ட் எங்களுக்கு தருவார்கள். அதனூடாகத்தான் நாங்கள் எங்களுடைய தராதரத்தை நாங்கள் மதிப்பு கொள்வோம். இப்போ நாங்கள் சொல்ல முடியும் எங்களுக்கு தராதரம் உண்டு, ஆனால் ஒரு வெளியில் இருந்து எக்ஸ்டர்னல் ரிவ்யூன்றது ஒன்று மிக மிக முக்கியமானது உயர்கல்வி நிறுவனங்களுக்கு. எங்களுடைய மாணவர்களுடைய நாங்கள் எங்களுடைய கற்க நெறியினுடைய தராதரமும் எங்களுடைய மாணவர்களுக்குரிய வேலை வாய்ப்பையும் நாங்கள் நிச்சயப்படுத்தணும். இல்லாட்டி அவர்களுடைய வாழ்க்கை கற்க நெறி என்பது உயர்கல்வி கற்க நெறி என்பது ஒவ்வொரு மாணவனுடைய நீண்டகால வாழ்க்கை. இதனால் இதுக்குரிய தகுதியை எங்களுடைய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மற்றும் உயர்கல்வி அமைச்சினால் உருவாக்கப்பட்ட அந்த குழுவினுடைய அறிக்கைக்கு அமைவாகத்தான் எங்களுடைய மேலதிக நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய தராதரத்தை முன்னேற்றுவதற்கான விடயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு பாடவிதானமும் இப்போ பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் அது நாங்கள் ரிவ்யூ பண்ணப்பட்டிருக்குது. அது மீண்டும் நாங்கள் ரிவ்யூ பண்ணுவதற்கான ஆயத்தங்களில் இப்போ மேற்கொண்டிருக்கின்றோம். இது மிக முக்கியமான பல்கலைக்கழக மானியத்தினுடைய சில சட்ட விதிகளுக்கு அமைவாகத்தான் நாங்கள் இதில் ஈடுபட்டு கொடுக்கணும். ஒரு பாடசாலையில் படிக்கிற ஒரு மாணவனுக்கு தான் என்ன பாடம் படிக்கணும் என்றதை யோசிக்கிறதுக்குரிய ஒரு தன்மையும் உரிமையும் அந்த மாணவனுக்கு காணப்படுகிறது. சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெற்றோர்களுடைய வழிகாட்டல் அங்கே மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கும். இப்படியெல்லாம் யோசிக்கின்ற போது அவங்க சில பாடங்களை தெரிவு செய்கிறதுக்கு உயர் தரத்தில் இந்த ஸ்கீமில் தான் படிக்கணும்னு சொல்லி யோசிக்கிறது ஒரு தன்மையாக இருந்தாலும் கூட, அதுக்கப்புறம் உயர்தரம் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி இந்த தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம் மாதிரி ஏராளமான நிறுவனங்கள் காணப்படுகிறது. அது அரசு நிறுவனமாக இருந்தாலும் கூட தனியார் நிறுவனமாக இருந்தாலும் கூட தங்களுக்கு ஏற்ற மாதிரி தங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி அல்லது தங்களால் இந்த பாடத்தை படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதுக்குள்ள போற நிறைய மாணவர்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இது ஒரு விதமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இப்போது நான் கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சமூக பணி கற்க நெறி என்ற ஒரு விஷயம் இருக்குதானே, இதை ஒரு மாணவன் கற்கோணும் அப்படின்ற ஒரு தேவை அல்லது முக்கியத்துவம்
எங்க இருக்கிறது, ஏன் அது வந்து சொல்லப்படுகிறது, இது ஏன் இது முக்கியத்துவமா வந்து காணப்படுகிறது? நீங்கள் நான் முதல் இதில் மிகவும் ஒரு அறிமுகத்தை கொடுக்க விரும்புகிறேன். தேசிய கல்வி ரீதியான சீர்திருத்தத்தை நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இப்போதைய இந்த சீர்திருத்த செயல்முறையில் சமூக சேவை என்ற ஒரு சப்ஜெக்டை பாடசாலை மட்டத்தில் உள்ளடங்க யோசிக்கிறார்கள். அந்த சமூக சேவை தொடர்பானது மிக மிக முக்கியம். இந்த எங்களுடைய சமூக பார்வை தான் எந்த ஒரு அபிவிருத்திக்கும் மிக அடிப்படையான எங்களுடைய பார்வை. நாங்கள் எவ்வாறு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் நாங்கள் வருகின்றோம். அதனால் இந்த சமூக பார்வைன்றது மிக மிக முக்கியம். அதே நேரம் பாடசாலை மாணவர்கள் சமூகம் சார்ந்த சேவைகளை தெரிஞ்சிருக்கணும். இது மூலம் அவர்கள் நட்பிரஜைகள், இப்போ கல்வியினுடைய நோக்கத்தை நீங்கள் பார்ப்பீங்கள் என்றால் ஒரு நட்பிரஜை ஆக்குறது தான் கல்வியின் நோக்கம். ஒரு என்ஜினியர் ஆக்குறதோ இல்லாட்டி டாக்டரோ ஆக்குறதோ அல்ல, உண்மையாக ஒரு நட்பிரஜையை உருவாக்குறது. அந்த நட்பிரஜையாக வர்றவர் தன்னால் வாழக்கூடிய அளவுக்கு தொழிலை பார்க்கவர். இதனால் இந்த மாணவர்கள் பாடசாலை காலத்திலேயே அவைகளுக்கு சமூக சேவை சார்ந்த விடயங்களை நாங்கள் வழங்க வேணும். அது இன்றைய புதிய கல்வி சீர்திருத்தத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்குது. சமூகம் சார்ந்த அவைகளுக்கு எவ்வாறு நாங்கள் எங்களுடைய குடும்பம் எவ்வாறு இருக்கணும், அயலவரில் எவ்வாறு இருக்கணும், அதைகள் நாங்கள் இன்னொரு வகையில் சொல்லுவோம் பிரஜைகள் தொடர்பான கல்வி. என்னென்ன சேவை இருக்குது, இப்போ ஒரு டிஎஸ் ஆஃபீஸில் என்ன வகையான சேவை இருக்குது, ஒரு சமூக சேவை உத்தியோகத்தர் என்ன ஆற்றுகிறார், இல்லாட்டி சிறுவர் தொடர்பான உத்தியோகத்தர் என்ன சேவையை வழங்குகின்றார், வயோதிபர் தொடர்பான சேவையாளர் என்ன வழங்குகிறார். அவ்வாறு நான் வர வேணும் என்ற ஒரு ரோல் மாடல் பாடசாலை காலத்திலேயே வரவும். அப்போ இது வேற காலமும் எங்களுடைய பாடசாலை பாடவிதானங்களில் சமூக சேவைகளை பற்றி படிப்பிப்பதே இல்லை. அது ஒரு பொது அறிவாகவே ஒரு காமன் சென்ஸ் ஆகவே வச்சிருந்தார்கள். ஆனால் இன்று அதை உள்ளடக்க போகிறார்கள், இனித்தான் உள்ளடக்க போகிறார்கள். இதனால் அந்த சமூக சேவை பக்கம் உள்ள ஆர்வம் உள்ள மாணவர்களுக்கு இது ஒரு முக்கியமான தங்களாலேயே விளங்கி கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். இல்லாட்டி பாடசாலை மட்டத்தில் கட்டாயமே கரியர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் என்ற ஒரு யூனிட் இருக்குது. அதனூடாக பல்வேறு வகையான இப்போ பாடசாலை சமூக பணி, பாடசாலை வழிகாட்டல் மற்றும் உளவள துணை சேவைகள் என்பது மிக பெரிய பங்கு வகிக்கின்ற ஒன்றும் பாடசாலை மாணவர்களை வழிகாட்டுவதில். பாடசாலை மாணவர்களை மட்டுமல்ல, பெற்றோரை வழிகாட்டுவது. இதனால் பாடசாலை மட்டத்தில் கூட இவ்வாறான விழிப்புணர்வுகளை மேற்கொள்ளும் போது அவர்களுக்கும் பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் தாங்கள் எந்த துறையில் செல்ல வேணும், சில நேரம் பெற்றோர் தங்களுக்கு தெரிஞ்ச இல்லாட்டி தாங்கள் விரும்பினதை மாணவர்களுக்கு அதன் மாதிரி வர வேணும் என்று எதிர்பார்ப்பது உண்டு. ஆனால் மாணவர்கள்ட்ட இருக்கிற திறமை என்ன? இதில் 2 வகையான மாணவர்கள் இருப்பார்கள். ஒன்று அகடமிக்காகவே செல்ல முடியும், அவைக்கு நல்லா எழுதுவார்கள், நல்லா பாஸ் பண்ணுவார்கள், அவை அப்படியே பல்கலைக்கழகத்துக்கு போகலாம். பல்கலைக்கழகத்துக்கு போக முடியாதவர்களுக்கும் அதே மாதிரியான வாய்ப்புகள் இருக்கின்றது. ரைட். அது தொழில் கல்வியில் செல்லும்போது அவர்களுக்கான தொழில் இம்மீடியட்லி எப்பவும் தொழிற்கல்வி என்பது தொழில்வாண்மை என்றது எங்களுக்கு கல்வி முடிஞ்ச உடனே ஜாப். இப்போ இலங்கையை பார்த்தீங்களென்றால் மருத்துவர்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் 100%. எப்படி வருது? மருத்துவ பீடத்திலிருந்து வெளியேறின உடனே எங்களுடைய சுகாதார அமைச்சு அவர்களுக்கு வேலை வழங்குது. ரைட். அதே மாதிரி தொழில்வாண்மையான கற்கை நெறி என்பது எங்கேயும் வேலை வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. இதனால் இன்றைய கல்வி சீர்திருத்தத்தில் அவர்கள் தொழில்வாண்மையான மற்றும் தொழிற்கல்வி வொகேஷனல் எஜுகேஷன், அதுவும் எஜுகேஷன் தான், அதை நாங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆனால் எங்களுடைய வளமையான எங்களுடைய சமுதாயத்தில் இருக்குது பல்கலைக்கழகத்துக்கு போனதான் அது ஒரு மிக முக்கியம் ஒரு கல்வியாக யோசிக்கிறது. பல்கலைக்கழகத்துக்கு செல்ல வேணும் என்றது இல்லை. பல்கலைக்கழகத்துக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் 40,000 எங்களுடைய நாட்டில். அங்கேயும் கட்டுப்பாடுகள் இருக்கு. அப்ப 40,000 தான் எங்களுடைய பல்கலைக்கழகம் அரச பல்கலைக்கழகத்தில் இடவசதி உண்டு. மற்ற மாணவர்களுக்கு பல்கலைக்கழகம் செல்வதற்கு தகுதி உண்டு. அதில் தான் ஜெஸ் என்று போட்டிருப்பினோம். அவ்வளவு மாணவர்களும் இந்த தொழில்வாண்மையான கற்க நெறி மேலதிக அவர்களுக்கு ஒவ்வொரு துறையிலையும் தொழில் முறை சார் கற்கைகள் உண்டு. எந்த துறையில் போனாலும் தொழில்வாண்மையான கற்க நெறிகள் உண்டு. அதுவல் ஊடாக இந்த மாணவர்களுடைய தெரிவு மிக முக்கியமாக அவையினுடைய வளர்ச்சிக்கான அது தொழில்சார் கற்க நெறிகள் என்பது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வரும். தொழில் சாலைகள் உருவாகும்,
அதே மாதிரி எங்களுடைய செக்டரை போல சர்வீஸ் செக்டரில் நிறைய இதுக்குரிய கேள்விகள் உண்டு. இப்போ நீங்கள் சுற்றுலாத்துறையை சென்றால் கூட அங்கே கூட எங்களுடைய சமூக பணியாளர்கள் பணியாற்றலாம். அப்போ சேவை சார்ந்த துறைகள்லையும் எங்களுடைய மாணவர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலைகளில் கூட பல தொழிற்கல்விகள் உண்டு. இதனால் இந்த வழிகாட்டல் என்பது பாடசாலை காலத்திலேயே வழிகாட்டல் ஒரு தொழில் மட்டுமல்ல, இல்லாட்டி 2 தொழில் மட்டுமல்ல, பல வகையான தொழில் முறை சார் கல்விகள் உண்டு என்பதை வழிகாட்டுவதற்கான ஒரு முறைமை பாடசாலை மட்டத்தில் வரும் பட்சத்தில் மாணவர்களுக்கான தீர்மானம் எடுப்பதும் தெரிவும் கட்டாயம் நிறைவேற்றப்படும். நீங்க சொன்ன மாதிரி மாணவர்களுக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இந்த சமூகம் சார்ந்த அக்கறையும் சிந்தனையும் அதிகமாக வந்து இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர்கள் எதிர்காலத்தில் ஒரு நல்ல பிரஜைகளாக நல்ல ஒரு சமுதாயத்தை வந்து அவர்கள் வந்து கட்டி எழுப்ப முடியும். எனவே சமூகம் சார்ந்த அக்கறைகள், சமூகம் சார்ந்த சிந்தனைகள் ஒரு மாணவன் மத்தியில விதைக்கப்படுகின்ற போது அந்த மாணவன் ஒரு அழகான சமுதாயத்தை வந்து கட்டியெழுப்பக்கூடியதுக்குரிய வாய்ப்புகளை வந்து உருவாக்கி விடுவான். அந்த அழகான சமுதாயம் கட்டியெழுப்பப்படுகின்ற நேரத்துல ஒரு நாடு அபிவிருத்தி என்கின்ற ஒரு நல்ல ஒரு காலகட்டத்துக்குள்ள பயணிக்கிற சூழல் வந்து உருவாக்கப்படும். எனவே அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுடைய இலங்கையினுடைய கல்வி சீர்திருத்தத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்ப காலங்களில் உள்ளடக்கப்படவில்லை பாடசாலை காலங்களில். எனவே இப்போது வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பாடசாலை கல்வியில் வந்து வருகிறது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்கு. இப்போ கேட்குற இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக ஒரு டாக்டர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு டாக்டர் கிட்ட வந்து நாங்கள் போகிறோம், எங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது, காய்ச்சலோ தலைவலியோ ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்குது, அவர்கிட்ட போனால் தெரியும் இந்த வருத்தத்தை அவரால் வந்து மாற்ற முடியும், அதுக்குரிய மருந்து எங்கள்கிட்ட வந்து தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவர்கிட்ட வந்து போகிறோம். அவர் அதுக்குரிய மருந்துகளை தாராரு, அதுக்கப்புறம் அந்த வருத்தம் அந்த நோய் வந்து குணமடைகிறது. இதே மாதிரி வந்து ஒரு சமூக கற்கை நெறி பாடத்தை வந்து படித்தவர் அல்லது சமூக கற்கை நெறியை வந்து பூர்த்தி செய்த ஒருத்தர்கிட்ட நாங்கள் போகும்போது, ஒரு தனி மனிதர் வந்து செல்லும் போது அவர்கிட்ட இருந்து என்ன மாதிரியான அனுகூலங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? இது ஒரு மிகவும் நல்ல ஒரு கேள்வியாக நான் கருதுகிறேன். இதைத்தான் நாங்கள் தொழில்வாண்மை என்று சொல்வது. இப்போ ஒரு சாதாரண ஒரு தொழிலுக்கும் தொழில் வாண்மைக்கும் உள்ள வித்தியாசம் அந்த தேவைக்கு ஏற்ற முறையில், ஒரு தனிநபரினுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற முறையில், நிலைமைக்கு ஏற்ற முறையில் நாங்கள் அவர்களுக்கு இப்போ வைத்தியர்களாக இருந்தால் அவர்கள் சிகிச்சை அளிக்கிறார்கள். அந்த அவைக்குரிய அறிவு, அதற்குரிய திறமை, அதற்குரிய மனப்பாங்கு, அதற்குரிய அந்த வரக்கூடிய அந்த பேஷனை பார்க்கக்கூடிய அந்த மைண்ட் செட் கூட ஒரு மருத்துவருக்கு இருக்கின்றது. அதே மாதிரி தான் எங்களுடைய தொழில்வாண்மையான சமூக பணியாளர்களிடம் செல்லும்போது அவர்கள் அந்த அறிவு, சமூகம் சார்ந்த அறிவு, பொது அறிவு அல்ல, காமன் சென்ஸில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இயலாது. அப்போ சமூகம் சார்ந்த அறிவு, அதற்குரிய திறன், அதற்குரிய மனப்பாங்கு, அதே மாதிரி மக்களை பார்க்கக்கூடிய மக்களை ஒரு பாசிட்டிவாக பார்க்கக்கூடியார்கள், இவைகளால் முடியாது என்று பார்க்காமல் முடியும் என்று பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த சமூக பணியாளர்கள் இருக்கணும். ஒரு உதாரணமாக நான் சொன்னேன், ஒரு விசேட தேவை சார்ந்த ஒரு ஆள் உங்களுடைய ஒரு குடும்பம் வருகிறது, தங்களுக்கு வீல் சேர் திரைச்சொல். எங்களுடைய அமைச்சில் சமூக சேவை திணைக்களத்தில் வீல் சேர் இருக்குது, அங்கே இலவசமாக வழங்குகிறோம், மூக்கு கண்ணாடி இலவசமாக வழங்குகிறோம். இப்போ சமூக பணியாளர் என்ன செய்வார், அவர்கிட்ட கேட்பார், வீல் சேர் எடுத்த உடனே நாங்கள் கொடுக்க மாட்டோம். காரணம் என்ன, அதுக்கு ஆதாரம் வேணும். யார் அந்த ஆதாரத்தை வழங்குறது? வைத்தியர் ஆதாரத்தை வழங்குவார், இவருக்கு வீல் சேர் கொடுக்கலாமா கொடுக்க இயலாதா. ஆனால் அவர் எழுதியிருப்பார், அவற்றை வைத்திய அறிக்கையில் எழுதியிருப்பார், இவருக்கு ஃபிசியோதெரப்பி கொடுத்து இவரை நடக்க பண்ணலாம். இப்போ நாங்கள் அதை ஒரு புண்ணியமாக வீல் சேரை கொடுத்தால் அவருடைய நீண்ட கால வாழ்க்கையை நாங்கள் கதிரையில் முடக்கிறோம், வீல் சேரில் முடக்கிறோம். ஆனாலும் ஒரு தொழில்வாண்மையான சமூக பணியாளர் உடனேயே கொடுக்க மாட்டார். அதுக்கு ஆதாரத்தை எடுத்து அவரை ஃபிசியோதெரப்பிக்கு அனுப்பி அதில் இருந்து அவரை ஒரு நடமாடக்கூடிய, ஒரு சுயமாக தன்னுடைய வேலையை தானே பார்க்கக்கூடிய, ஒரு நாள் அந்த செயற்பாட்டை செய்யக்கூடிய ஒரு மனிதராக்குவதற்கு முயற்சிப்பார். இப்போ நாங்கள் இதில் மிக முக்கியமாக தொழில்வாண்மையான சமூக பணியில் ஆதாரத்தை மையப்படுத்திய ஒரு சமூக பணி. இதற்கு விஞ்ஞான ரீதியான
அறிவும் அதற்குரிய திறமையும் அவை எவ்வாறு அவை போய் அதுக்குரிய அதிகாரமும் இருக்க வேணும். இலங்கையில் இன்னும் அதற்குரிய அந்த லைசன்சிங் சிஸ்டம்ன்றது இல்லை. ஆனால் அந்த சமூக பணி இன்று பல்கலைக்கழகங்கள் மட்டத்திலையும் சமூக பணியின் தேவை உணரப்படுகிறது. இதில் நாங்கள் சாதாரணமாக எடுத்த உடனே ஒரு ஆளுக்கு வீல் சேர் கொடுப்பதற்கும் அவருக்கு ஆதாரமாக பார்த்து அவரை நடமாடுற இன்னும் ஒரு ப்ரொடக்டிவ் மேனாக மாற்றுறதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் எங்களுடைய தொழில்வாண்மையான சமூக பணி என்றதை நாங்கள் கருதுகிறோம். ஓகே, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து இந்த சமூக சேவைகளை வந்து செய்வாங்க. நிறைய பேருக்கு அது ஆர்வமாக இருக்கும், விரும்பி செய்வாங்க. சில பேர் ஏதோ ஒரு விஷயத்தில் தூண்டப்பட்டு அந்த சமூக சேவையை வந்து செய்வாங்க. இப்போ கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம சமூகத்தில் சமூக சேவையாளர்கள் வந்து இருக்கிறாங்க. இந்த சமூக பணி கற்க நிறைய பூர்த்தி செய்த சமூக பணியாளர்கள் வந்து இருக்கிறாங்க. இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் காணப்படுது? சமூக சேவையாளர்ன்றது தங்களுடைய விருப்பம். சில நேரம் அவை தங்களுடைய சமயம் சார்ந்த சேவை, புண்ணியத்துக்கான சேவை. நாங்கள் அதை சொல்றது புண்ணியத்துக்கான சேவை. உண்மையிலேயே இந்த தொழில்வாழ்மையான சமூக பணி கூட முதலாவது உலக யுத்தம் அதுக்கு முதல் இந்த தொழிற்புரட்சி காலத்தில் ஒரு புண்ணியத்துக்கான சேவையாகத்தான் உருவாகினது. ஆனாலும் எல்லாரையும் நாங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இலங்கையில் கூட நாங்கள் இப்போ இலவசமாக எல்லாம் கொடுக்குறோம்னா எல்லாரும் என்ன இலவசத்திலேயே வாழ பார்ப்பார். ஆனால் அவர்களுக்கு என்ன கௌரவமும் அவர்களது தங்களுடைய தேவையை தாங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ப்ரொடக்டிவ் பர்சனாக கொண்டுவர வேணுமென்றால், ஒரு உற்பத்தி உள்ள நல்ல ஒரு பிரஜையாக கொண்டுவர வேணுமென்றால் சமூக சேவை வழங்கக்கூடாது. நீங்கள் இப்போ உங்களுடைய சோம்பேறிகள் ஆகிடுவார்கள். இப்போ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆள் கூட நீங்கள் ஒரு குறுகிய காலம்தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். என்ன செய்வீங்கள்? கல்வி ரீதியான சப்போர்ட்டை நீங்கள் வழங்குவீங்கள். அந்த கல்வி அவருக்கு நீண்ட கால வாழ்க்கையை தரும். ஆனால் ஒரு நாளைக்கு தான் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் நீங்கள் உங்களுடைய காசை நீங்கள் செலவழித்து இன்னொரு குடும்பத்துக்கு பார்க்கலாம். இப்போ இந்த சமூக சேவை என்றது ஒரு குறுகிய காலமாக தான் இருக்கும். ஆனால் சமூக பணி என்பது அவையின் தனிநபர் அபிவிருத்தி, குடும்ப அபிவிருத்தி, அந்த சமுதாய அபிவிருத்திக்கு, சமுதாய வலுவூட்டலுக்கான ஒரு முறையலாக காணப்படுகிறது. இதனால தான் மேலத்தைய நாடுகளில் எல்லாமே சமூக பணியாளர்களுடைய சான்றிதழ் கட்டாயமே தேவை. எந்த ஒரு இலவசமாக வழங்குவது என்பது மேலத்தைய நாடுகளில் மிகவும் அங்கே இருந்தாலும் மிகவும் வரையறுக்கப்பட்டதாக. அவ்வாறு எடுத்தால் கூட திருப்பி சமூக பணியாளர்கள் வீட்டு தரிசனம் செய்து அதை மதிப்பிடுவார்கள், இவர்கள் தகுதி உண்டா. ஆனால் நாங்கள் எங்களுடைய இலங்கையை பொறுத்தவரையில் தொடர்ந்தும் நாங்கள் சமூக சேவை என்ற முறையில் தான் நாங்கள் வழங்குகின்றோம். இது கூட எங்களுடைய தங்கு நிலைக்கும் பொருளாதார அபிவிருத்திக்கும் ஒரு தடங்களாகத்தான் காணப்படுகிறது என்றது என்னுடைய கருத்து. நிச்சயமாக இந்த சமூக பணி சார்ந்த கற்கநெறிகளை வந்து நாங்கள் படித்து கொள்கின்ற நேரத்தில் சமூகம் சார்ந்த அக்கறைகள், சமூகத்தில் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு, மதிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகரிக்கும். எனவே சமூக சேவைக்கும் சமூக சேவை பணியாளர்களுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தையும் வந்து நிறைய பேர் வந்து உணர்ந்து கொள்ளணும். எனவே எவ்வளவு நேரமும் நாங்கள் இலங்கையில் இருக்கிற கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமுதாய வலுவூட்டல் அமைச்சின் கீழ் இயங்குகின்ற தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தில் வந்து கற்பிக்கப்படுகின்ற சமூக பணி கற்கநெறிகள் தொடர்பிலாக நாங்கள் பேசியிருந்தோம். எனவே கற்கநெறிகள் இளமானி கற்கநெறி மற்றும் முதுமானி கற்கநெறிகள் இங்கே காணப்படுகிறது. அதை விட டிப்ளோமா பாடநெறிகள் வந்து காணப்படுகிறது. ஏ லெவல் முடித்த மாணவர்களுக்கு உடனடியாக நீங்கள் இளமானி கற்கநெறியை வந்து மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் உடனடியாக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமுதாய வலுவூட்டல் அமைச்சின் கீழ் அமைச்சனுடைய இணையதளத்துக்கு நீங்கள் செல்வீர்களாக இருந்தால் அங்கே வந்து உங்களுக்குரிய விண்ணப்ப படிவங்களை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். எனவே 22ஆம் தேதி வரைக்கும் அதற்குரிய கால எல்லை வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பதாக நீங்கள் அப்ளை செய்து நீங்கள் இந்த ஒரு சமுதாயம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கற்கநெறிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் என்றதை நாங்கள் மறுபடியும் இந்த நேரத்தில் பதிவு செய்துட்டு இவ்வளவு நேரமும் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எனவே அதற்கு நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சி சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் மிக்க நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். சமூக பணி கற்கநெறி என்றது நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இலைமறை காயா வந்து காணப்படுகிறது. எனவே இந்த நிகழ்ச்சி மூலமாக நிறைய பேர் தெரிந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்படும். அதற்குரிய சந்தர்ப்பத்தையும் நாங்கள் வழங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கிறது. கடைசியா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் இந்த
ஆதவன் நேயர்களுக்கு, இந்த ஆதவன் நேயர்கள் நான் நினைக்கிறேன் உலகம் முழுக்கவே இருப்பார்கள். மேலே இந்த நேயர்கள் இந்த தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் உள்ள கற்க நெறிகளை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அங்கத்தவர்கள் மற்றும் அயலவர்களில் இது தொடர்பான அறிவை வழங்கி இது தொடர்பான தகவல்களை நீங்கள் வழங்கும் பட்சத்தில் எங்களுடைய ஒரு தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தினால் ஏற்படக்கூடிய நன்மை எங்களுக்கு கிராமத்துக்கு செல்ல வேண்டும். எங்களுடைய நகரப்புறங்களிலிருந்து வருகின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை கூட, ஆனாலும் கிராமப்புறங்களில் இருந்து வருகின்ற மாணவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறபடியால் இந்த ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களினிடம் நான் கேட்டுக்கொள்வது இது தொடர்பான தகவல்களையும் இது தொடர்பான இணையதளம் தொடர்பான இந்த தகவல்களை வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்வது. நன்றி. ஓகே, இவ்வளவு நேரமும் எங்களோடு இணைந்து இந்த தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தில் கற்பிக்கப்படுகின்ற சமூக பணி கற்கை நெறிய தொடர்பிலாக நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.